பல பேருக்கு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இரவு நேரத்துல படுத்தாலே தூக்கம் வராது. அதுக்கு என்ன காரணம்? ஹாய், ஐ ஆம் டாக்டர் செல்வ செந்தமிழ் செல்வன். அதான் இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா என்ன காரணம்னா, முதல் காரணம் பாத்தீங்கன்னா அதிகமான யோசனை. நம்ம படுக்க போற நேரத்துலதான் கண்டது கடியது எல்லாத்தையும் நம்ம நினைச்சுக்கிட்டே படுப்போம். அதனாலே தூக்கம் வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த மொபைல், டிவி இந்த மாதிரி இதெல்லாம் பாக்குறதுனால நமக்கு தூக்கம் வராது. மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பாடு, இரவு நேர சாப்பாடு கண்ட கடியெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த இது பிரச்சனைனால நமக்கு தூக்கம் வராது. இப்ப நம்ம ஒழுங்கா தூங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த டயத்துக்கு படுப்பேன். ஒரு 9லேருந்து 10, இல்லை 10லேருந்து 11 மணி அப்படின்னு சொல்லி இந்த டயத்துக்கு நான் படுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த டைம் மாடாலிட்டியை நம்ம கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த டயத்துக்கு நான் படுத்துக்குவேன் அப்படின்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் டிவி இதெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா இந்த ப்ளூ லைட்னு சொல்றதுக்கு பார்த்தீங்களா, அந்த மொபைல்லாம் அது என்ன ஆகும்னா நம்ம தூக்க ஹார்மோன் இருக்கு, மெலட்டோனின் சொல்லி அதை குறைச்சிடும். அதனால தூக்கம் வராது. மூணாவது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அல்லது படுக்க போறதுக்கு முன்னால நல்லா சுடுதண்ணியில நல்லா குளிங்க. அப்படி குளிச்சிங்கன்னா உடம்பு ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்கும். நல்லா இரவு நேரத்துல நல்லா தூக்கம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு. சாப்பாடு சொல்லுவாங்க, சாப்பாடு படுக்க போறதுக்கு முன்னால 3 மணி நேரத்துக்கு முன்னால குறைச்சிக்கணும் அப்படின்னு. இப்போ அன்றாட வாழ்க்கையில அதெல்லாம் முடியாது. அதனால சாப்பாடு, இரவு நேர சாப்பாடை குறைச்சிக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லைன்னா சாதாரண விஷயம் நினைக்காதீங்க. அது உடல்ல பிரச்சனையா இருக்கலாம், மன பிரச்சனையா இருக்கலாம். ரொம்ப முக்கியமா தூக்கம் ஒரு ஆடம்பரம் இல்லை, ஆனா அது உடலுக்கு தேவையான ஒன்று. சரிங்களா? சரி.